ஹalleluya ஹalleluya. தேவ செய்திக்காக மகிழ்ச்சிக்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பா, சென்ற மாதமெல்லாம் கண்ணின் கருவொளி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எத்தனை நல்லவராயிருக்கிறீரப்பா, கிருபை நிறைந்தவராயிருக்கிறீரப்பா. தகப்பனே நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திற்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த மே 2024 நன்றியோடு சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறது. எத்தனை மேன்மையும் மகிமையுமாயிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. தகப்பனே, இந்த மே மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய், மன மகிழ்ச்சியின் மாதமாய், கொண்டாட்டத்தின் மாதமாய், களி கூறுதலின் மாதமாய், உயர்வின் செழிப்பின் மாதமாய், ஆரோக்கியத்தின் மாதமாய், உங்களுடைய சம்பூர்ண நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழிந்தோடுகிற மகிமையின் மாதமாய் ஆசீர்வதித்து தருவீராக. அன்பின் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. இந்த மாதத்திற்காய் நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை தகப்பனே நீங்களே எங்களுக்கு தந்தருளுங்க. எங்கள் வாழ்நாளெல்லாம் பெற்று அனுபவிக்கும்படியாய் தந்தருளுங்க. நீர் இதுவரை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அருள் வாக்குகளும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி, நாங்கள் பார்க்கும்படி, பெற்று அனுபவிக்கும்படி ஆசீர்வதித்தருளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க அன்பின் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த மே 2024க்கு அப்பா கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. அதே அந்த வாக்குத்தத்த வசனத்தை உரிமை பாராட்டி சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, நீ கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் வாக்குக்காய் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதற்குமாய், எங்கள் விசேஷமாய் எங்கள் வாழ்நாள் முழுவதற்குமாய் அப்பா நாங்கள் சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். மகிமை செலுத்தி பெற்றுக் கொள்ளுகிறோம். தகப்பனே, தகப்பனே, பிரியமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரானவர் சொல்லுகிறதாவது. எந்த அளவு அப்பா பாருங்களேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நான் தான் போய் சொல்றேன். உன் மீட்பர், உன் ரட்சகர், உன்னை மீட்டெடுத்தவர், ரட்சித்தவர் நான் சொல்றேன். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தரும்
இரட்சகருமாகிய தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம பரிசுத்தரும் மீட்பருமா இரட்சகருமா இருக்கிற மகத்துவமானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரயோஜனமா இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நானே நடத்துவேன். ஆமென். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவர் வார்த்தைகளின்படி சித்தத்தின்படி வாழ்ந்தா அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்குரியதா மாறிடும். பாருங்க, அப்படி நானே நடத்துவேங்கிறார். அவரே நடத்தும் போது அவரே அழகா நடத்தி செல்வார். அழகா பிரயோஜனமா இருக்கிறத போதிப்பாரு, அழகா நடக்க வேண்டிய வழியில நடத்துவாரு. பாருங்க, அவர் நடத்துற வழியில நம்ம நடந்தா எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா எல்லைகளிலும் நமக்குரியவைகளாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சம்பூர்ண நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லா எல்லைகளிலும் நம்ம அப்படியே பெற்று அனுபவிக்கிறதாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் போதிக்கிறது எல்லாமே பாருங்க, நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பாராம். பிரயோஜனம் இல்லாததையோ, ஒரு சம்பிரதாயத்துக்கோ, ஒரு மூடத்தனத்துக்கோ, ஒரு காரியமே இல்லாமையோ தேவன் ஒண்ணுமே நமக்கு சொல்றதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு பாருங்க, நமக்கு பிரயோஜனமானதை நமக்கு போதிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் வார்த்தைகளும் வசனங்களும் ஆலோசனைகளும் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. செஞ்சா நமக்கு நன்மை, நமக்கு நன்மை, நமக்கு ஆசீர்வாதம், அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம என்னமோ செஞ்சா அவருக்கு ஏதோ கிடைக்குதுன்னு இல்லை. அவர் நிறைய உள்ளவர், அவர் குறைவே இல்லாதவர். ஆமென். அவருக்கு தேவைன்றது ஒண்ணுமே இல்லை. ஏன் இதை செய், இதை செய், இதை செய்யுங்கிறார். அதை செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். உனக்கு பிரயோஜனமா எதெல்லாம் இருக்குப்பா, நான் அதைத்தான் போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியில நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. உண்மைக்கு நடக்க வேண்டிய வழியில நடக்கிறதுலதான் நம்ம நிறைய நேரத்துல பெசகி போயிடுறோம், கொஞ்சம் வழி மாறி போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், தயங்கிடுறோம், நின்றுடுறோம், இல்ல வேற பாதையில போயிடுறோம், இல்ல பின்வாங்கி போயிடுறோம். பாருங்க, ஆனா தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு? நான் உனக்கு பெருமனே உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறவரா மட்டும் இல்லப்பா, நீ நடக்க வேண்டிய வழியில் அப்படியே உன்னை நடத்தி செல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தராகவோ அப்படியே நானே இருந்து நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தரா, இரட்சகரா, மீட்பரா இருந்து கரம் பிடித்து தகப்பனா இருந்து மேன்மையா நமக்கு பிரயோஜனமானதை சொல்லிக் கொடுத்து அப்படியே நம்ம ஆசீர்வாதமான பாதையில, ராஜ பாதையில, மேன்மையின் பாதையில, மகிமையின் பாதையில அப்பாவே நடத்தி செல்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலும், அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்பப்பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எந்த அளவு மேன்மையும் மகிமையுமா வெளிப்படுது. அப்பவே சொல்லப்படுறா, என் கற்பனைகளை
கவனித்தாயானால் நலமாயிருக்கும். பிறகு தேவனுடைய அங்கலாய்ப்பே அதுதான். என் பிள்ளைங்க என் கற்பனைகளை கவனிச்சு அதன்படி வாழ்ந்தாலே போதுமே, எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் பாதுகாவலாலும் அப்படியே மேன்மையின் மகிமையிலையும் உயர்வுலையும் செழிப்புலையும் கொழுமையிலையும் சுகத்திலையும் பெலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் அப்படியே வாழும். அல்லேலூயா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்படி கவனிச்சோம்னா என்ன நடக்குமா? சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். பிறகு அவர் கற்பனைகளை நம்ம கவனிச்சாலே நம்ம சமாதானம் எப்படி இருக்குமா? நதிகளை போல இருக்குமா? சமாதானம் எப்படி இருக்கும்? நதிகளை போல இருக்கும். நதிகள் பாருங்க அப்படியே அழகாக ரம்யமா ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் நதி இல்லை? அப்படியே ஜீவ நதியா, பற்றாத நதியா, அப்படியே சலசலப்பே இல்லாம ஆர்ப்பாட்டமே இல்லாம அழகா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நதிகளை போல சமாதானம் இருக்கும்பா. நீதி எப்படி இருக்குமா? சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். பாருங்க, நீதி அமைதியா இருக்காதான். நீதி எப்படி இருக்கும்? ஆர்ப்பாட்டமா ஒரு சமுத்திரத்தின் அலைகள் எப்படி இறைச்சலோட அடிச்சு அப்படி திரும்புது. அந்த மாதிரி அப்படியே நீதிய நான் வெளிச்சத்தை போல அப்படியே விளங்க பண்ணுவேன், அப்படியே இனி மறைந்து இருக்காதுன்னு சொன்னாரே, அந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. உன் நீதி எப்படிதான் இருக்கும்? சமுத்திரத்து அலைகளை போல இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன்பா. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன்பா. என் கற்பனைகளை கவனிச்சினா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க அப்படி கவனிக்கும் பொழுது அப்பொழுது உன் சமாதானம் நதிகளை போலும், உன் நீதிய சமுத்திரத்து அலைகளை போலும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அப்படியே ஆசீர்வாதம் கண்டினியூட்டியா போயிட்டே இருக்கு. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும். ஆமென். அவர் கற்பனையை கவனிச்சா போதும். அவர் என்ன சொல்றாரோ கரம் பிடிச்சி நடத்துங்கப்பான்னு அவருக்கு அர்ப்பணிச்சு நம்ம செஞ்சா போதும். நம்ம சந்ததி எப்படி இருக்கும்னு வாக்கு கொடுக்கிறாரு? மணலத்தனையா இருக்கும். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர். நம்ம அப்படியே உரிமை பாராட்டி அதை நம்பி விசுவசித்து நன்றி சொல்லி அப்படியே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். உம்மை நம்பி விசுவசித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பா, எங்க சந்ததி மனவத்தனையா வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்குமா? அப்பா பாருங்க, சந்ததி மணல மாதிரி இருக்குங்கிறார். உன் கற்ப பிறப்பு எப்படி இருக்கும்? அதன் அணுக்கள் ஒரு மணலோட அணுக்களா கணக்கு பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல ஒரு மணல் எடுத்தோம்னாலே அது எத்தனையோ அணுக்களால நிறைந்தது. பாருங்க, அந்த மாதிரி உன் கற்ப பிறப்பு அந்த மாதிரி அணுக்களத்தனையாய் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சந்ததியோட பெயர், நம்ம கற்ப பிறப்பின் பெயர் பாருங்க அழிக்கப்படாமல் இருக்குமா, அற்று போகாமல் இருக்குமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவு ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நதிகளை போல சமாதானம், அப்படியே சமுத்திரத்து அலைகளை போல நீதி. அல்லேலூயா. நல்ல அப்படியே நம்ம சந்ததி நம்ம அப்படியே கடற்கரை மணல் அத்தனையா இருக்கும். நம்ம கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையா இருக்கும். அதன் பெயர் கூட அச்சு போகாதான், அழிக்கப்படாதான், நிலைத்து நிற்கணும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயனை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாக யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்திப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு
கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு துறக்கப்படினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள். பாபிலோன் உருவ வழிபாடுகளையும் சிலைகளையும் மந்திரவாதங்களையும் அப்படியே பிரதானமா வச்சிருக்கிற தேசம். நம்ம நிறைய வேதத்துல வாசிக்கும் போது அப்படி தெளிவா எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, பாபிலோனில் இருந்து என்ன பண்ணு, புறப்படுங்க, அங்க வாசம் பண்ணாத. தேவனுக்கு பெரிய இல்லாத காரியம் என்ன என்ன இருக்குது, புறப்பட்டு கிளம்பிடு. அது வேண்டாம், அந்த இடத்துலயும் இருக்காத, உன்கிட்டயும் அதுவும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, நீ எதையோ தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்காத, எதையோ கட்டிட்டு இருக்காத, எதையோ தொங்க விட்டுட்டு இருக்காத, எதையோ எது மேலேயோ நம்பிக்கை என்ன பண்ணாத, வைக்காத. பாபிலோனிலிருந்து புறப்படுங்க. தேவனுக்கு பெரிய இல்லாத அருவருப்பான எல்லா காரியங்களை விட்டு என்ன பண்ணு, தூசியை தட்டி விட்டு எழுந்துறது போல எழும்பு. ஆமென், அல்லேலூயா. கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், ஓடி வந்து பாருங்க. பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, இதெல்லாம் தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லைன்னு மழுக்கி போட்டு நம்மளை சாரமே இல்லாம ஆக்குகிற காரியங்கள் சிலதெல்லாம் வெளியரங்கமா பார்க்கறதுக்கு தீமையா இருக்காது, உண்மையா தீமையான காரியமா கூட இருக்காது. ஆனா தேவனோடு இருக்கிற அன்பையும் தேவனோடு இருக்கிற உறவையும் தேவ பிரசன்னத்தை உணர்றதையும் இல்ல கெடுக்குது, இல்ல தடுக்குது, இல்ல குறைக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம ஓடி வந்துடுறது நல்லது. அந்த காரியங்கள்ல இருந்து ஓடி வந்துடுறது, புறப்பட்டு வந்துடுறது நல்லது. அல்லேலூயா. யாரோ நமக்கு சொல்லி கொடுக்கணும் இல்ல, நமக்கே நல்லா தெரியும் என்ன இந்த காரியம் தேவ பிரசன்னத்தை நம்ம உணராதபடி தடுக்குது, எடுக்குது. தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, தேவனோடு இருக்கிற உறவை அப்படியே அது எடுக்கிறது தெரியுதே. அப்ப வேண்டாம், கட்டி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோனிலிருந்து புறப்படுங்க, கல்தேயரை விட்டு ஓடி வாருங்க. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என் பிள்ளைகளை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, தடைகளிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, வழிகளிலிருந்து, சங்கடங்களிலிருந்து, என்ன தாழ்வா இருந்தாலும் சரி, எந்த சிறை இருப்பா இருந்தாலும் சரி, நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. என் பிள்ளைகளை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. இதை கம்பீரமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். ஆமென். கம்பீரமா சொல்லி பிரசித்தப்படுத்தணுமா? எதை? நான் என் பிள்ளைகளை மீட்டு கொண்டேன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை, அந்த மகத்துவத்தை என்ன செய்யுங்க? கம்பீர சத்தத்தோட என்ன பண்ணுங்க? நல்லா அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசித்தப்படுத்துங்க. பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்றார். ஆமென். இங்க அங்க இல்ல, பூமி முழுசுலையும் சொல்லு. என்ன சொல்லு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டார் என்று அப்படி கம்பீர சத்தத்தோடு பிரசித்தப்படுத்தி பூமி முழுவதும் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவித கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, ரோகங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, சங்கடங்களிலிருந்து, சாவிலிருந்து, நரக தண்டனையிலிருந்து, வேதனைகளிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொண்டார் என்று கம்பீர சத்தத்தோடு நல்ல பிரசித்தப்படுத்தி பூமி முழுவதும் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா சொல்ல பாருங்க, நான் அவர்களை
வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. எல்லாத்திலும் மீட்டு கொண்டேன். ஆனா பாலைவனத்துல நடந்து வந்தாங்கல்ல, வனாந்தரத்துல நடந்து வந்தாங்கல்ல, அப்ப கூட என் பிள்ளைங்களுக்கு என்ன இருந்தது இல்ல, தாகமா நான் தவிக்க விட்டது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கண் மலையிலிருந்து தண்ணீர்களை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண் மலை பிளந்தது. கண் மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. வனாந்திரத்தில் இருக்கும்போது கூடப்பா என் பிள்ளைகளை நான் தாகமா அலைய விடல. வனாந்திரத்துல முக்கியமா இருக்கிற பிரச்சனை என்னது? தண்ணி தான், தாகம் தான். தண்ணி இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதான் வனாந்திரத்தில் இருக்கும்போது கூட என் பிள்ளைங்க தாகமா இருந்ததே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையை பிளந்தாராம், தண்ணி ஓடி வந்துதான் சுரக்க பண்ணினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மட்டுமா நான் அப்படிதான் நடத்தி வந்திருக்கேன். என் பிள்ளைங்க தேவையான எல்லா இடங்களிலும் எங்கேயும் தாகத்தோடோ வேதனையோடோ ஏக்கத்தோடோ நான் ஒரு நாள் விட்டதில்லை. தலை குடிய விட்டதில்லை, தூத்து போக விட்டதில்லை, வேதனையிலேயே கிடக்கிறதுக்கு ஒரு நாள் விட்டதில்லை. இனியும் விட மாட்டேன். பாலைவனத்துல நடத்தும் போதே அப்படி நடத்தினான். இதோ இப்பொழுது நான் மீட்டு கொண்டேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே. நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதத்தின் மகிமைகளினாலே நிரப்புவேன் வாக்கு கொடுக்கிறாரே. அது எத்தனை 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 கோடி மடங்கு அதிகமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதுதான். துன்மார்க்கருக்கு என்ன இல்லையா? சமாதானம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதர்கள் அல்ல, தெய்வமே சொல்றார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கத்துல துணிகரமா நிக்கிற ஆளுகளுக்கு சமாதானம் இல்லை. தலைகீழ நின்னாலும் சமாதானம் இல்லை. ஏன்? தேவனே சொல்றார். அதனாலதான். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கமான காரியங்களை செஞ்சு என்னமோ கோடி கோடியா பணம்லாம் கூட வச்சிருக்கலாம். அப்படியே அந்த பணத்தை கொஞ்சம் அப்படியே கொடுத்து கூட்டங்களெல்லாம் கூட வச்சிருக்கலாம். ஆனா இருதயத்துல என்ன இருக்காது? எல்லைகளில என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ஒரு சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எந்த பக்கமும் பிரச்சனை, எப்பயும் பிரச்சனைனா எப்படி இருக்கும்? துன்மார்க்கனுக்கு அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுக்கு, தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு? ஏன் உன் சமாதானம் எப்படி இருக்கும்பா? நதிகளை போல இருக்கும், குறைவே இல்லாம வற்றாததா, அப்படி சும்மா தேங்கி கிடக்கிறதா இல்லை, அப்படியே ஓடுற நதிகளை போல இருக்கும். ஆனா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே 49:1 வாசிக்கலாமே. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தில் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அமரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்தார். எத்தனை ஒரு மேன்மையான அழைப்பு, அவர் பிள்ளைகளின் அழைப்பு. அல்லேலூயா. நம்ம அவரை தெரிந்து கொள்றது வேணாம், அவரை ஏற்றுக்கொள்றது வேணாம். ஏதோ கொஞ்சம் காலங்கள் கடந்து இருக்கலாம். எந்த காலத்துல நம்ம அறியணுமோ நம்ம அன்னைக்குதான் தேவன் நம்ம தெரிந்தெடுத்தாருன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு?
தாயின் கருவில இருந்தது முதலே தெரிந்து கொண்டாராம், அழைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கினார். என் தாயின் வயிற்றில் நான் இருக்கும்போதே, கருவுல இருக்கும்போதே என்னை அழைத்தவர். நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என் நாமத்தை, என் பெயரை என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரஸ்தாபமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னவர், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர் அப்படிதான் சொல்றாரு. தாயின் கருவுல இருக்கும் போதே நான் உன் பெயரை பிரஸ்தாபமாக்கி இருக்கேன்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படியே துன்மார்க்கிற தீயவர்களை அப்படியே அழிச்சு போட்டாங்க, வெட்டி போட்டாங்க, கொண்டு போட்டாங்க. நம்ம போன வாரத்தில் தியானிக்கும் போது எலியா தீர்க்கதரிசியின் சம்பவத்துல கூட நம்ம வாசிச்சோம். ஆனா இப்ப தேவன் எப்படி வைக்கிறாரு? வார்த்தைகளை பட்டயங்களா வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, வார்த்தைகளும் ஜெபங்களும் தான் அப்படியே மகிமையின் ஆயுதங்களா இருக்குது. ஆமென். துதிகளும் ஆராதனைகளும் தான் மகிமையின் ஆயுதங்களா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கட்டியோ அதையோ இதையோ எந்த வெப்பன்ஸும் தேவையில்லை. தேவன் கொடுத்திருக்கிற வெப்பன்ஸ் என்னதான்? தேவனுடைய வார்த்தை, ஜெபம், துதி, ஆராதனை. அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறது. ஆமென். அல்லேலூயா. என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்படியே உண்மைக்கு இது தேவனுடைய மகிமை தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவா வாசிக்கிறோம். கிறிஸ்து பேசுறாரு, அவர் வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயங்கள் அப்படி கிளம்புது, போய் இருளின் காரியங்களை அழித்து போடுது, துன்மார்க்க காரியங்களை அழித்து போடுது. அதான் சொல்றாரு, வாசிக்கிறவங்கள அவருடைய வார்த்தை எப்படி இருக்கலாம்? எந்த பட்டய, கருக்கான பட்டயத்தை பார்த்து இருபுறமும் கருக்கான பட்டயமா தேவனுடைய வசனங்கள் இருக்குது. பாருங்க, நம்ம வாயையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறாரு. பார்த்தீங்களா? நம்ம வாயை அப்படியே கூர்மையான பட்டயமாக்கி நம்ம வார்த்தைகளையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? அதனாலதான் நம்ம நிறைய என்ன செய்யணும்? தேவனுடைய வசனங்களை பேசணும். தேவனுடைய வசனத்தின் சாராம்சத்தை பேசணும். ஆமென். அல்லேலூயா. பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. பாருங்க, நம்ம வாயை கூர்மையான பட்டயமாக்குறாராம். அவர் கரத்தின் நிழலினால நம்மள மறைச்சுக்கிறாராம். நம்மளை என்னமோ முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே யாரையும் அடி வாங்குறதுக்கு விடுறவரு இல்லை. அவர் பாதுகாவல் வைத்துதான் நம்மை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் வாயில வார்த்தைகள் வைத்து பேச சொன்னாலும் சரி, பாருங்க, அவர் என்ன எப்படி பயன்படுத்துகிறாரோ, அவர் கரத்தின் நிழலினால நம்ம மறைத்துதான் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். பாருங்க, அப்படியே துளக்கமான அம்பாக்கி அவர் அம்பரா துணியில வச்சுக்கிறாராம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்மள கூர்மையான, நம்ம வாய கூர்மையான பட்டயமாக்குறாராம். நம்மையே நல்ல குழம்பப்பட்ட ஷார்பன் பண்ணப்பட்ட அம்பா, அப்படியே அம்பா மாத்தி அவர் அம்பரா துணியில வச்சுக்கிறாராம். எதுக்காக வைப்பாங்க? அப்படி அம்புகள் எல்லாம் ஷார்பன் பண்ணி அவங்களோட அந்த இதுல போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு? தேவைப்படுற நேரம் கரெக்டா எடுத்து சரியா விடுறதுக்கு. பாருங்க, அதுக்குதான் வச்சிருக்கிறாரு. பாருங்க, அப்படி நம்மளை வச்சிருக்கிறாரா? நம்மள அம்புகளை அது துளக்கமான அம்பாக்கி, நம்ம வாய கூர்மையான பட்டயங்களாக்கி. அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. இதிலிருந்து நமக்கு என்ன நல்லா புரியுது, நம்மை பயன்படுத்துகிறவர் யாரு? தேவன். அவர் சரியா பயன்படுத்துவார். வேண்டிய நேரத்துல வார்த்தைகளை வைப்பார், வேண்டிய நேரத்துல நம்ம கொண்டு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். ஹalleluya ஹalleluya. ஆக்கமான காரியங்களுக்கா, கட்ட வேண்டிய காரியங்களுக்கா, இல்லை இருளின் காரியங்களை அழிக்க வேண்டிய காரியங்களுக்கா, அப்படி எல்லாவற்றிற்கும் அப்படி நம்ம மகிமையா மேன்மையா அவர் கரத்தின் நிழலினால மூடி மறைத்து, ஒரு தீமையும் அணுகாதபடி மூடி மறைத்து, ஒரு தீமையின் கண்களும் காணாதபடி மூடி மறைத்து நம்மை பயன்படுத்துவார். ஆமென் ஹalleluya ஹalleluya. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென் ஹalleluya. என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து? நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென் ஆமென். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா, உம்முடைய தாசர்களா எங்களை வைத்திருக்கிறதற்காய், எங்களை மகிமைப்படுவேன் என்று வாக்கு தருகிறதற்காய் நன்றி. நீங்க எங்களை மகிமைப்பட்டுட்டே இருக்கணும் அப்பா. எங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும், எங்க அனுதின வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். ஒரு செகண்ட் துளியோட வாழ்க்கையும் மணி துளியோட வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். எங்க ஆயுசு நாளெல்லாம் அப்படித்தான் இருக்கணும். சோகத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, நம்மை மகிமைப்படுத்துகிறவரும் அவர்தான், நம்மை மகிமைப்படுகிறவரும் அவர்தான். ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி தொடர்ந்து வாசிங்க. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்திலிருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவனின் பலனாய் இருப்பார். ஆமென் ஹalleluya ஹalleluya. நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன். நிறைய நேரத்துல ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு வர்ற அந்த சலிப்பு இதுதான். நான் வேஸ்டா வீணா நான் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறேனே. ஏற்கனவே கூட தியானிச்சோம், சீயோனும் கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் கை நெகிழ்ந்தார், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாராம். அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு குட்டி பிள்ளைய பால் குடிக்கிற குழந்தைய தாய் மறப்பாளா? நான் மறக்கவே மாட்டேன், அந்த மாதிரி வச்சு நான் பாதுகாப்பேன். ஹalleluya. எங்கேயும் அப்படிதான் பாருங்க, நான் வீணா உழைக்கிறேன், வீணா வேஸ்டா நான் அப்படியே வேர்த்தமாய் வேலைகளை செய்யறேன். ஆனாலும் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பேசுறோம். நம்ம பேச்சு முதல் மாறணும். ஹalleluya. ஆனாலும் ஆகிலும் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் விட்டு விலகவே மாட்டார், கை விடவே மாட்டார், தாழ்ந்து போக விடவே மாட்டார். அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, என் பலன் என் நியாயம் எல்லாம் எங்க இருக்கு? என் தேவனிடத்தில் இருக்கிறது. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை தாசனாக, அவருக்கு தாசனாக, தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவனிடமா ஜனங்களை திருப்பும்படிதான் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாராம், உருவாக்குனாராம்.
அல்லேலூயா. அவருக்கு தாசனா, அவருக்கு ஊழியனா, அவருடைய பிள்ளைகளா, அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்களா நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதே இல்லை. அதான் சொல்ல சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன், என் தேவன் என்பவனாயிருப்பார். நான் என் தேவன் சொல்றத நான் சரியா செய்யறேங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இருக்கிறேங்க, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கிறேங்க, நான் கர்த்தருடைய கரத்தினால என்ன பண்ணுவேன்? கனம் அடைவேன், என் தேவனே என் பலனாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எரேமியால எசேக்கியேலெல்லாம் வாசிப்போம் நல்லா. ஆண்டவர் திட்டமா சொல்வார், நீ சொல்லு, நீ அறிவி, கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, நீ சொல்லு, உன் வேலையை நீ செய். விதைக்கிறது தான் நம்ம வேலை, விளைய செய்கிறது அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அது விளைஞ்சிச்சா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நேரத்துல எந்தெந்த பயிர் அழகா முளைச்சு எழும்பி வரணுமோ அழகா அது அப்படி அழகா முளைத்து எழும்பி அப்படி அழகா மகிமையா பிரகாசமா இருக்கும். தேவன் தான் விளைய செய்கிறவர். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால எதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா, அவர் சொல்றத பேசிட்டே இருந்தோம்னா, அவர் சொல்றபடி நம்ம அப்படி ஜெபிச்சு அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றிட்டே இருந்தோம்னா நம்ம கனமாக இருப்போம். அவரே நம் பலனாயிருப்பார். தேவனுடைய கரத்தினால் நான் கனம் அடைவேன், ஆக தேவனே பலனாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளை குறிச்சு சொன்ன காரியத்தை, அவர் சித்தத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது தேவனால நிச்சயமா கனம் தான் வரும். தேவனே பலனாயிருந்து நடத்துவார். எங்கேயும் சோர்ந்து போக விட மாட்டார், எங்கேயும் கனவீனப்பட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் போதே உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அப்படியே உருவாக்கினவர். அல்லேலூயா. மேன்மையும் மகிமையுமாகவே நடத்துவார். அப்படியே கனமும் பலனுமாயிருந்து நடத்துவார். மேன்மையும் மகிமையுமாயிருந்து நடத்துவார். மகத்துவங்களின் தெய்வம் நல்ல பட்டயங்களாக்கி நம்ம வாய கூர்மையான பட்டயமாக்கி நம்மையே துலக்கமான அம்புகளாக்கி அவர் அம்பராத்துறையிலே வைத்து மேன்மையும் மகிமையுமாய் நம்மில் அவர் மகிமைப்படும்படியாய் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் தெய்வமே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எத்தனை நல்லவராயிருக்கிறீரப்பா, எத்தனை மகத்துவம் நிறைந்தவராயிருக்கிறீரப்பா. இந்த அருமையான புத்தம் புதிய மாதத்திலும் என் தகப்பன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காய், அருள் வாக்குக்காய் உமக்கு நன்றி. வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மோரை கேட்டே எங்கள் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கேஷுக்கு தெருமிஷே தேர பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரம் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். போஷக்கெற்ற மிஷி அப்பொழுது சமாதான நதிகளை போல, நீதி சமுத்திரத்து அலைகளை போல இருக்கும். சந்ததி மணலத்தனையாயிருக்கும். கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாயிருக்கும். அதன் பெயர் அற்று போகாமலும் அழிந்து போகாமலும் நிலையாய் நிலைத்து நிற்கும். கஷாமஷ்ய புஷே தேவேஷ
எழுச்சி பாபிலோனிலிருந்து புறப்படும்படியாய் கல்தேயரை விட்டு ஓடி வரும்படியாய் தகப்பனே விட்டு விலக வேண்டிய காரியங்களில் இருந்து எங்களை விலகும்படியாய் கிருபை செய்வீராக, உணர்த்தி தருவீராக, சொல்லி தருவீராக, விலகி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் தகப்பன் கிருபை பாராட்டுவீராக. நன்றியப்பா, எங்கள் வாயை கூர்மையான பட்டயமாக்கி எங்களை துறக்கமான அம்புகளாக்கி உங்க அம்பலா துணியிலே மூடி வைத்திருக்கிறவரே, உங்க கரத்தில் நிழலினால் மறைத்து வைத்திருக்கிறவரே, எங்கள் மூலமாய் மகிமைப்படுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே, நன்றி. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன், என் பிள்ளையே, நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளையே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாயின் வயிற்றில் உருவாகும் போதே எங்களை தெரிந்து கொண்டவரே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, கற்பத்தில் இருக்கும் போதே எங்களை உருவாக்கினவரே, தகப்பனே, ஜனங்களை ஜாதிகளை உம்மண்டை சேர்க்கும்படியாய் அப்பா உருவாக்கி வைத்திருக்கிறவரே, எங்கள் பலனாய் அரணாய் அப்பா அபிஷேகமாய் வல்லமையாய் இருந்து நடத்துகிறவரே, எங்கள் பலன் உம்மிடத்தில் இருக்கிறது அப்பா. உண்மையிலே நாங்கள் கனம் அடைவோம், நீரே எங்கள் பலனாய் இருந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. உன் சமாதானத்தால் நிறைத்து, மேன்மைகளால் நிறைத்து, மகிமைகளால் நிறைத்து நடத்துகிறீரே, நன்றி அப்பா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்றீரே, நன்றி. துன்மார்க்கர் தள்ளப்பட்டுதான் இருப்பாங்க, தாழ்ந்துதான் போவாங்க, ஒண்ணும் இல்லாம தான் போவாங்க. ஏன்னா துன்மார்க்கம் பெருகக்கூடாது. துன்மார்க்க கொழுப்பா எல்லாம் வாய்க்குது காரியம் இருந்தா உலகத்துல யாரும் மனிதர்கள் வாழ முடியாது. துன்மார்க்கம் துணிகரமா பெருகிறோம். அதனாலதான் துன்மார்க்கருடைய காரியங்களை தேவன் எப்பொழுதும் கவிழ்த்து போடுகிறவராயிருக்கிறீரே, நன்றி அப்பா. துன்மார்க்கரின் கூடாரங்களை வெறுப்பாய் பார்க்கிறீர் என்று வார்த்தை சொல்லுகிறதே, நன்றி அப்பா. துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்தி போடுகிறீரே, நன்றி அப்பா. துன்மார்க்கனை தூளிலே வைத்து இடித்து போடுகிறீர் என்று வாசிக்கிறோமே, நன்றி அப்பா. துன்மார்க்கரின் காரியங்களை எல்லாம் செயலிழக்க பண்ணுகிறீரே, நன்றி அப்பா, நன்றி. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கத்தை விட்டு மெய்யாய் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது தேவனுடைய சமாதானத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். மெய்யான மனம் திரும்புதல், மாய்மாலா இல்ல, கோழி இல்ல, தெய்வத்தை எந்த விதத்திலேயே ஏமாற்ற முடியாது. அவருக்கு முன்னாடி எந்த கோழி வேஷமும் நிற்காது. அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், நோக்கங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நன்றியப்பா, நன்றியப்பா. எங்க சமாதான நதிகளை போல இருக்குன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நன்றியப்பா. எங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல ஆர்ப்பாட்டமாயிருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, நன்றியப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. நீர் எங்களை தாயின் கருவில் உருவாக்கின நாள் முதல், எங்கள் தாயின் கற்பத்தில் இருந்த நாள் முதல் எங்களை எதற்காய் தெரிந்து கொண்டீரோ, எதற்காய் உருவாக்கி வைத்திருக்கிறீரோ, அதை தகப்பனே எங்கள் வாழ்நாளெல்லாம் முழுவதுமாய் நிறைவேற்றும்படியாய் அந்த அனுகிரகத்தையும் கிருபையையும் தந்தருளுவீராக. பிரயோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நீங்களே நடத்துங்க, நடத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நடத்துங்கப்பா. நீங்களே நடத்துங்க, நீங்களே நடத்துங்க.
நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த புதிய மாதத்திலே, இந்த மே மாதத்திலே தகப்பனே தேவையான கிருபைகளும் தயவுகளும் அளவில்லாமல் இறங்கி நிரப்பட்டும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு வீடுகள் மேலும், அப்பா ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும், அவருடைய குடும்பங்கள் மேலும் நிறைவா இறங்கி நிரப்பட்டும். அப்பா நிறைவா இறங்கி நிரப்பட்டும், நிறைவா இறங்கி நிரப்பட்டும். தயவாயிருப்பீராக, மனு மக்கள் மேல தயவாயிருப்பீராக. இந்த வெப்பம், உஷ்ணம் தகப்பனே, வெயில் தகப்பனே இத்தனை அதிகமா வேண்டாப்பா. அனுதினமும் மேல சமமாயிருந்து நல்ல ஆசீர்வாதமான கோடை மழையை கொடுத்து தகப்பனே நீர்நிலைகளை எல்லாம் அழகா நிரம்பும்படி செய்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அப்பா மேன்மையாய் நன்மையாய் நடத்துங்க. இந்த வெயில் எந்த சேதமும் இல்லாமல் தகப்பனே தனிந்து 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 இத்தனை உக்கரமாய் இல்லாமல் தனிந்து இல்லாமல் போகட்டும். மேக சமமா மூடிக்கொள்ளுங்க. இவோ என் ஜனங்க வனாந்தரத்துல நடக்கும் போது கூட அவங்க தாக விடாயா இருந்ததில்லை. கண்மலைகளை பிளந்தார், கண்மலைகளிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்தது, தாகம் தீர்ந்தது. என் தகப்பனே, என் ராஜாவே, இரக்கமாயிருப்பீராக. தகபாஷ்யானமோரே தேரே கேஷியாபோரே தேரே கேஷியாபோரே தேமரே வெஷி. மணிக்குளத்தின் மீது இரக்கமாயிருப்பீராக. சிறு குழந்தைகள் மீது இரக்கமாயிருப்பீராக. தகப்பனை பால் குடிக்கிற குழந்தைகள் மீது இரக்கமாயிருப்பீராக. கர்ப்பிணி பிள்ளைகள் மீது இரக்கமாயிருப்பீராக. என் தகப்பனை வயது முதிர்ந்தவர்கள் மீது இரக்கமாயிருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா மணிக்குளத்தின் மீது இரக்கம் வைங்க தகப்பனே. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய், கொண்டாட்டத்தின் மாதமாய், களி கூறுதலின் மாதமாய், துதியின் மாதமாய், மன மகிழ்ச்சியின் மாதமாய் ஆசீர்வதித்து தந்தருளுங்க. நன்மைகளும் கிருபைகளும் இறங்குகிறதற்காய் நன்றி. ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நிரப்புகிறதற்காய் நன்றி. எங்களையும் எங்கள் ஏழைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் ஏழைகளையும் எங்கள் நிறைந்த வீட்டையும் அத்தனை பிள்ளைகளையும் ஏழைகளையும் மூடி மறைத்து வைத்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி. உங்க காருண்யத்திற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொத்துக்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம், நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறோம், கிருபையாய் பெற்றுக் கொள்ளுகிறோம், தயவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். கஷம் மஷாத்தே तेने के शेठे नेरे ते रहचे नेरे ते मेरे शेठे ते मैं शेठे दियानारा बोशे. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்க குடும்ப அங்கத்தினர்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக பெற்றுக் கொள்ளுகிறோம். உங்க நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் மேல் இங்கே இறங்குகிற அதே தேவ மகிமை, வல்லமை, ஆசீர்வாதம் அப்பா எங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நிறைவாய் இறங்கட்டும், நிறைவாய் இறங்கட்டும், நிறைவாய் இறங்கட்டும். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.